ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம இன்டோர் கேம்ஸ் வந்து பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து அவுட்டோர் கேம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா குட்டீஸ்? ஸோ அதை படிச்சுட்டு நீங்கள் இதை படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். கேம்ஸ்னாலே குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம வந்து அவுட்டோர் கேம்ஸ்னால் வெளியே போய் விளையாடுற கேம்ஸ் தான் வந்து நம்ம அவுட்டோர் கேம்ஸ். இது வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஃபர்ஸ்ட் சயின்ஸ் புக் அப்படின்ற புக்கில் தான் வந்து இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸு அந்த மாதிரி எல்லாமே குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து சொல்லிக் கொடுங்க. எது நம்ம சொல்லிக் கொடுத்தாலும் அது அவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் வந்து இருக்க போகுது. அதனால் வந்து எல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து எடுத்து சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேறீங்க. எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு படிப்பே இருந்தால் மட்டும் அவங்க படிக்க மாட்டாங்க. ஸோ விளையாட்டு மூலியமாக அவங்களுக்கு வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக வந்து கிராப் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து உட்காந்து வந்து படிக்க செய்வாங்க. சரிங்களா? படிக்கிறதுக்கான ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ விளையாட்டு மூலியமாக படிக்க வைக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கலர்ஸ்னால் வந்து சீக்கிரமாக வந்து அட்ராக்ட் ஆவாங்க, அதை வச்சு சொல்லி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நிறைய வந்து என்ன சொல்கிறது, அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இருக்குது குழந்தைங்களுக்குன்னு தனியாக. அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அப்சர்விங் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி நிறைய ப்ளே ஸ்கூல்லாம் வந்து நம்ம போனோம்னாக்கா அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. குழந்தைங்கள எப்படியாச்சும் அந்த ஒரு 2-3 வருஷம் வந்து பழக்கம் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. சரி, இப்போ வாங்க நம்ம டாபிக் உள்ள வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேஸ்கெட் பால், BASKET, பேஸ்கெட் BALL பால். சரிங்களா? ஸோ நம்ம இப்படிதான் வந்து நம்ம படித்து பார்த்துருக்கோம், பழக்கம் பண்ணியிருக்கோம். அதனால் ஸ்பெல்லிங்கோட பொறுமையாக ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நல்லா வந்து படிங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து கிரிக்கெட், அதே மாதிரி கை வச்சு சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா? அந்த எழுத்தில் வந்து குழந்தைங்களுக்கு கை வச்சு சொல்லிக் கொடுங்க. CRICKET, கிரிக்கெட். நெக்ஸ்ட் வந்து ஃபுட்பால், FOOT, ஃபுட், BALL, ஃபுட்பால். சரிங்களா? அதுக்கு அடுத்தது சீசா, SEESAW, சீசா. நெக்ஸ்ட் வந்து ஸ்லைடு, SLIDE, ஸ்லைடு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்விங், SWING, ஸ்விங். ஸ்விங்னா வந்து ஊஞ்சல். எல்லாருக்குமே வந்து ஊஞ்சல் விளையாட ரொம்ப பிடிக்கும் குட்டீஸ். நீங்களும் வந்து விளையாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லைட்னா வந்து சர்க்கஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சீசாவும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வந்து அப் அண்ட் டவுன் வந்து போயிட்டு விளையாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசான பிறகு நீங்கள் அடுத்தடுத்த லெவல் ஒரு 5th இல்லை 7th 8th அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து விளையாடக்கூடிய இந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான் பேஸ்கெட் பால் ஆகட்டும், கிரிக்கெட் ஆகட்டும், ஃபுட்பால் ஆகட்டும். சரிங்களா? நம்ம இன்னைக்கு சூப்பராக வந்து ஒரு 6 அவுட்டோர் கேம்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். until stay with me, ஹேமா. Bye.